அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, 2026 கவலைப்படாதீங்க. 2025 ரொம்ப கஷ்டப்படுத்தி எடுத்துடுத்து. பாதி கிணறு தாண்டிட்டேன் சாமி, பாதி கிணறு தாண்டிட்டேன். அப்படியும் போக முடியல, இப்படி பேக்கும் வர முடியல, ஃப்ரண்ட்டும் போக முடியல. நடு கிணத்துல நிற்கிறேன். கீழே பார்த்தா அதல பாதாளமாக இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஒரே தடையாக இருக்குது சாமி. எல்லாமே தள்ளி தள்ளி போகுது. எதை எடுத்தாலும் ஒரு டிலே ஆகுது. கிணத்துல போட்ட கல் மாதிரி நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரே இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டு இருக்கு சாமி. கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே முடியல. இதுதான் ரிஷபராசி அன்பர்களுடைய குறையாக உள்ளது. இன்னும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பேசுவாங்க, அல்லது ஒரு நல்ல இடத்துல வேலைக்காக ஒரு முயற்சி செய்வாங்க. ஒரு 90% அல்லது இன்னும் சொல்லப்போனால் 99% கூட அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. ஒரே 1% தான் அந்த வெற்றிக்கான இடமாக இருக்கும். அந்த 1% இழுபறியில் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ரிஷபராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இந்த 99% தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ 1% அவங்களை ஏதோ ஒரு கிரகம் தடுக்குது, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தடைப்படுது. அந்த ரகசியம் தெரிந்தால் இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே. இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு சென்று முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டு உச்சம் பெற போகிறார். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 9வது இடத்தையும் பார்க்க போகிறார். அப்போ 7, 9ங்கிற ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கூட்டு தொழில்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணுறீங்க, அல்லது எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களே, நிச்சயமாக வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு உண்டு. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வெளிநாட்டு யோகங்கள்லாம் அமையும். ராகு பகவான் இங்கே மகரத்துக்கு வந்தவுடனே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. அதே போல் மே மாதத்திலிருந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு பணவரவு, தனவரவு அதிகமானதாக இருக்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், காதல் திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், பொண்ணுக்கு 40 வயசாகுது, 38 வயசாகுது, இன்னும் திருமணம் நடக்கலை, திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் ரிஷபராசி அன்பர்களே, மெயினாக உங்களுடைய பணங்காசு, வரவேண்டிய பணங்காசுக்கள், வரவேண்டிய சொத்து பத்துக்கள் சேரும். அப்போ இதுக்கெல்லாம் வழிபாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, நிச்சயமாக வீரபத்ர சுவாமியை வழிபாடு செய்வது சிறப்பு. வராத பணங்காசுகள், வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் காவல் தெய்வங்களை, உங்கள் ஊருக்கு எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே. அப்போ மெயினாக ரிஷபராசிக்கு வருமானம் சிறப்பானதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை கிடைக்கும். வேலையே கிடைக்கல சாமி, வேலை போய் எனக்கு 6 மாதமாகுது, 1 வருஷமாகுது, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே. அப்போ இந்த 2026 வருமானம், வேலை வாய்ப்புக்கான ஆண்டாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களே.